ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இனியா மேரி வீடு சேனலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த கத்திரிக்காய் காலில் அதிகமாக புண்ணு இருக்கிறவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது. மற்ற யாருனாலும் சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது தான். அதுக்கு நம்ம இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அப்போ ஏன்னா கத்திரிக்காயில் உள்ள புழுலாம் இருக்கும், அது இருக்கான்னு பார்க்குறதுக்காக நம்ம இதை 4 துண்டாக கத்திரிக்காயை வெட்டிக்கலாம். வெட்டிட்டு கத்திரிக்காய் வெட்டும் போது எப்போவுமே அதை தண்ணிக்குள்ளே போடுங்க. வெட்டிட்டு நம்ம தனியாக வச்சுருந்தோன்னா கருப்பாயிரும். அதனால் இப்போ நம்ம செய்கிறது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். அதுக்கு ஒரு 6 கத்திரிக்காய் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காயை 4 துண்டாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டுட்டு அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம சமைக்க போகும்போது மட்டும் தான் தண்ணியிலேருந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கருப்பாயிரும். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய். ஏன்னா இதில் நம்ம வத்தல் பொடியும் சேர்ப்போம், அதனால தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் உபயோகப்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சூடாகணும் லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் நம்ம வதக்குற அளவுக்கு. இப்போ நம்ம சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ, பாமாயில் இருந்தால் பாமாயில், நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில் இருந்தால் ரைஸ் பிரான் ஆயில். இப்போ நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அதை ஊற்றிட்டு கத்திரிக்காயை போட்டு வதக்குங்க. ஏன்னா அந்த சில கத்திரிக்காய் காரல் சுவை இருக்கும். அந்த காரல் வராமல் இருக்கிறதுக்கு கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் முறிச்சு வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு. பெரிய பல்லாக இருந்தால் 4 பல் போதும், சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 8 பல் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது காய் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதான் இந்த சட்னிக்கே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அப்போ கொஞ்சம் போட்டால் நமக்கு அளவு தெரியாது. அதனால் இந்த மொத்த சட்னிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது இதில் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அந்த கலரே மாறும் எண்ணெயில் வதங்கின உடனே. அப்படி மாறினாலே சூப்பராக இருக்கும். இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். நமக்கு அதனால தான் நான் பச்சை மிளகா குறைச்சி போட்டுக்க சொன்னேன். சில நேரம் மிளகாய்த்தூளை நிறைய உரப்பு இருக்கும்ல, அதனால். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த சட்னி டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த மல்லித்தூள் தான். இதுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள். அதாவது நம்ம எப்போவுமே மசாலா போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா அது எண்ணெயில் கருகிரும். இதுக்கு சட்னிக்குன்னு இல்லை, நம்ம குழம்பு செஞ்சாலுமே மசாலா போட்டு வதக்கின உடனே தண்ணி ஊற்றிடுங்க. மசாலாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை போட்டு மூடி வச்சுருங்க. இதில் தேவையான அளவுக்கு நிலக்கடலை. இது வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் நம்ம அரைக்கும் போது சேர்த்தா போதும். இது பச்சை நிலக்கடலைங்கிறதுனால நான் இப்போ இதில் போட்டிருக்கேன். அது நம்ம இந்த கத்திரிக்காய் கூட சேர்ந்து வெந்துடும். இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம போட்ட எல்லாமே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிட்டு. கத்திரிக்காய் சட்னி வச்சுக்கலாம், கத்திரிக்காய் தொக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி அந்த காயில் நம்ம போட்டிருக்க மசாலாலாம் பிடிக்கணும். அப்படி பிடிச்சிட்டு அப்படின்னா அது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சு மட்டும் பாருங்கள், அப்படி உங்களோட சாப்பாட்டுக்கு எல்லோரும் அடிமையாயிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு புதுவிதமான சட்னி, கத்திரிக்காய் சட்னி. இப்போது நம்ம தாளித்து ஊற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றி எப்பவும் போல் தாளித்து ஊற்றிக்கோங்க. நம்ம சாதாரணமாக தாளிப்பு போடுவோம் பாருங்க, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டில் ஊற்றி கிண்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் சட்னி தயாராகிட்டு. இந்த கத்திரிக்காய் சட்னி யாருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.